ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து டே எப்படி போச்சுன்னா மார்னிங் டு நைட் நான் சொல்வேன். இன்றைக்கி வந்து நேற்று வந்து சாம்பார் டே. ஸோ இன்றைக்கி என்னதுன்னா, இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு டே. நாங்கள் வந்து சொல்லுவேன் இப்போ டியூஸ்டேனாவே புளிக்குழம்பு தான். மோஸ்ட்லி புளிக்குழம்பு செஞ்சாலே என்ன சொல்கிறது, ஏன்னா சப்பாத்தி தான் முடிச்சு நாங்கள் சப்பாத்திக்கு அந்த உருளைக்கிழங்கு கிரேவி இல்லாட்டி பன்னீர் கிரேவி, வெஜிடபிள் குருமா அந்த மாதிரி தான் வைப்பேன். ஸோ அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் என்னால் செய்ய முடியறதில்ல. அதுக்கப்புறம் வந்து பாப்பா பிறந்துட்டா. ஸோ மோஸ்ட்லி தோசை சட்னி தான் வைப்போம். அதனால் ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷுனா ஈஸியாக செய்வோம். ஒரு முன்னாடியே எப்படின்னா புளி தண்ணி செய்வாங்க. அது என் ஹஸ்பண்டோட டிஷ் தான். அவங்க ஊரில் செய்வாங்க. நானும் சாப்பிட்டதும் கிடையாது. என்ன சொல்லுது, ஆனால் 3rd டைம். ஸோ அவங்க தான் அந்த ரெசிபி சூப்பர் ஈஸியான ரெசிபிங்க, செம ஈஸி. நான் அதுக்கப்புறம் எப்பயும் நாங்கள் சாப்பாடு வடித்து தான் எப்பயும் செய்வோம் டெய்லி. ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டில் சாப்பாடு அதே மாதிரி வடிச்சிட்டு அந்த வடி தண்ணி இருக்கும் பார்த்திங்கன்னா, அதில் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் 10 போட்டுட்டு ஒரு பல் பூண்டு சின்னதாக நறுக்கி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சை சைஸ் புளி, அதுக்கப்புறம் சீரகம் 1 ஸ்பூன் நல்லா கையில் இது பண்ணிக்கணும். இல்லாட்டி உரலை இடிச்சிக்கணும், தேய்ச்சிக்கலாம். உரலை கூட இடிச்சிட்டு போட்டுட்டு நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் அது வந்து என்ன பண்ணால் நெருப்பில் சுட்டு அதில் கலந்துடணும். நல்லா கலக்கிக்கணும். புளி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் சட்னி. இதுக்கு வந்து என்ன டேஸ்ட் சைடிஷ்னாவே நம்மளுக்கு என்ன சொல்கிறது, சட்னி தான். ஏன்னா சட்னி காரமாக தேங்காய் துவையல்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறது, மிளகா காரசாரமாக நல்லா துவையல் செஞ்சுட்டு அதுமாதிரி அது புளிப்பாக இருக்குமா, அப்போ காரமும் புளிக்கும் டேஸ்ட் வந்து வேறு லெவல். நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன சொல்கிறது, சாப்பிடணும் போலவே இருக்கும். ஈஸியான ஒரு டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இதே ஹஸ்பண்டோட ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.